ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே பிரபலமான வட்டலப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா இவ்வளோ பெரிய தேங்காய்க்கு ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வரும்போது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க தேங்காவோட அளவுக்கு 4 முட்டை போதுமானது. அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு பீட் பண்ணுறதுக்கு மிக்ஸி பீட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வட்டலப்பத்தோட பதம் கரெக்டாக வராது. நல்லா ஃபோர்க்கு வச்சு கையிலேயே அடிச்சுக்கோங்க. எக்கு இது மாதிரி நல்லா நொரப்பொங்க அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வட்டலப்பம் நல்லா சின்ன சின்ன துளைகளோட சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம அடித்து வச்சிருக்க முட்டையை ஊற்றிக்கோங்க. அதிலேயே எடுத்து வச்சிருந்த மொதல் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் சக்கரை கூட போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க நாட்டு சக்கரையில நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நாட்டு சக்கரையெல்லாம் கரைஞ்சி கலர் மாறி இருக்கு. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போற பவுல்ல ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, வெள்ளத்துல இருக்க சக்கை மண்ணெல்லாம் இதுல ஃபில்டர் ஆயிருக்கு. இப்ப இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல நம்ம ஊத்தி வச்சிருக்க பவுலை வச்சு மூடி போட்டு ஒரு 1/2 hour குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் வட்டலப்பம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.